அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபை கடந்த வாரத்தில் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. முப்பெரும் விழாவாக நடந்த இந்த நிகழ்ச்சி பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய வெள்ளி விழா. திருச்சி மாவட்டத்திலிருந்து பிரிஞ்சு 25 வருஷத்துக்கு மேலே ஆனதுனால வெள்ளி விழா வச்சு மூத்த ஆலிம்களை கௌரவப்படுத்துகின்ற விழாவையும் வச்சு அதுக்கடுத்து சமூக விழிப்புணர்வு கருத்தரங்கையும் வச்சு நடத்தியிருக்கிறாங்க. இந்த விழாவில் சிறப்புரையாக மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் எம் அப்துல்சலாம் ஃபைசி ஹசரத் அவர்கள், பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட ஜமாஅத்துல் உலமாவுடைய சபையினுடைய செயலாளர் அவர்கள் இந்த விழாவில் சிறப்புரை நிகழ்த்தி இருக்கிறாங்க. உலமா பெருமக்களின் மேன்மை என்கின்ற தலைப்பில் உரை நிகழ்த்தி அதற்கடுத்து நிறைவு பேருரையாக தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய பொதுச் செயலாளர் எதிர்கால இந்தியாவினுடைய முஸ்லிம்கள் தங்களை எவ்வாறு உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற தலைப்பில் உரை நிகழ்த்தி இருக்கிறாங்க. தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து இந்த உலமாக்களை கண்ணியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மாவட்டத்திலேயே வாழ்ந்து நல்ல சிறப்பான முறையில் சேவை செஞ்சு மறைஞ்சிருக்கக்கூடிய மூத்த முதுபெரும் ஆலிம்களினுடைய நினைவாக நினைவு விருது முன்னாள் இந்நாள் இருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களுக்கு விருது வழங்கி கௌரவிச்சிருக்கிறாங்க. அதற்கடுத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கு விருது வழங்கி சிறப்பிச்சு கௌரவிச்சிருக்கிறாங்க. அதற்கடுத்து மூத்த ஆலிம்களுக்கு ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய சேவையாளர் விருது வழங்கி கௌரவிச்சிருக்கிறாங்க. அதற்கடுத்து வட்டார நிர்வாக பெருமக்கள் அனைவருக்கும் ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய சேவையாளர் விருதை வழங்கி கௌரவிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு விழாவையும் நல்ல சிறப்பான முறையில் நடத்தி நல்ல முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜமாஅத்துல் உலமா மென்மேலும் நல்ல பல சாதனைகளை புரிந்து இந்த உம்மத்தை சிறப்பான முறையில் வழிநடத்தக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஜமாஅத்துல் உலமா சபை மென்மேலும் வளர வேண்டும். இந்த உம்மத்து அதனால் பாதுகாக்கப்பட்டு நல்ல முறையில் சிறப்பான முறையில் அமல்களை அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக ஜமாஅத்துல் உலமாவுடைய வழிகாட்டுதலோடு நல்ல சிறப்பான முறையில் இயங்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.